ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான எக் ரெசிபி தான் பண்ணியிருக்கேன். நம்ம வேக வச்சு கொடுத்தாக்கா குழந்தைங்களாம் சாப்பிட்றதுல நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தாக்கா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குழி கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். குழி கரண்டியில் மொட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு. உடச்சி வச்சுக்கிற முட்டையை தண்ணியில் வேக வச்சிடலாம். உஷாராக வேங்க. தண்ணி முட்டைக்குள்ளே போகக்கூடாது. அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை நல்லா வேகுது. முட்டை நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். முட்டை நல்லா வெந்துடுச்சு. சும்மா இப்படி ஸ்பூனில் இப்படி இது பண்ணாக்கா வந்துடும். அது நம்ம எண்ணெய் துடைக்கிறதுனால. முட்டை நல்லா வெந்திருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. எல்லா முட்டையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிக்கலாம். ரெண்டு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். வெங்காயமும் கறிவேப்பிலும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலாலாம் முட்டையில் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அந்த மசாலாலே நல்லா பேனில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு கிண்டினாக்கா உடஞ்சிடும். நம்ம பண்ணாக்கா அந்த மசாலாலாம் முட்டையில் இறங்கும். பொரிச்ச வெங்காயம், கறிவேப்பிலை, இந்த மசாலாலாம் முட்டையில் நல்லா கோட் ஆயிக்குது. கொஞ்சமாக லாஸ்ட்டில் இருக்கும்போது கறிவேப்பிலை தூவிக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் தூவிக்கலாம்.
செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும், வாசனை கொடுக்கும். டேஸ்டான முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு அந்த மாதிரி கொடுத்து அனுப்பலாம். நல்லா ஒரு டாப்பு டக்கராக இருக்குது முட்டை ஃப்ரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.